எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஹாப்பி சபத். இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பேர் வந்து த வீனஸ் ஃப்ளை ட்ராப். த வீனஸ் ஃப்ளை ட்ராப்புங்கிற ஒரு செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு யூனிக்கான செடி. ஏன்னா இது ஃபஸ்ட்டு வந்து இது எங்கே இருக்குன்னா, கேரளைனாஸுங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். அது கேரளைனாஸில் தான் இருக்கும். அதுவும் ஈரப்பகுதி உள்ள இடத்துல தான் அது இருக்கும். இது ஏன் ரொம்ப ஸ்பெஷல் தான், நார்மலாக பிளான்ட்ஸ் தான் வாழ்கிறதுக்கு என்ன வேணும்னா, சன்லைட் வேணும், தண்ணி வேணும், இல்லைனா ஒரு நல்ல சாயில் வேணும்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து இது எப்படி வாழும்னா, பூச்சிகளை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி அப்படியே தான் வாழும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு 2 ஜா இருக்கும், ஒரு வாய் இருக்கும். அதுக்குள்ளே வந்து நிறைய முடிகள் பார்க்கலாம். அதுக்குள்ளே இங்கே ஒரு 6 முடி இருக்குது. இந்த இப்போ ஏதாச்சும் ஒரு பூச்சி வந்து அந்த முடியை இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு முடியை 2 தடவை தொட்டுச்சுன்னா இது மூடிக்கும், டக்குன்னு மூடிக்கும். அதுவும் செம்ம ஃபாஸ்ட்டாக மூடிக்கும். அதனால பூச்சி உள்ளே மாட்டி அப்படியே அது ஜீர்ணிச்சு அது சாப்பிட்ரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட கேரக்டர்ஸை பார்ப்போம், கேரக்டர் ட்ரேட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப அமைதியானது, ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணும். ஒரு பூச்சி வர வரைக்கும், ஒரு பூச்சி வந்து அதோட இதில் மாட்டுற வரைக்கும் அது ரொம்ப அமைதியாக இருக்கும். அதே போல் நம்மளும் ஆண்டவர் வர வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து செலக்டிவ், அதாவது ரொம்ப செலக்டிவாக தான் சாப்பிடும். அதாவது அது 2 வாய் இருக்குல்ல, அதில் தண்ணி பட்டா இன்னும் இலை பட்டா அது மூடிக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இல்லை, ஏன்னா அந்த முடியை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 தடவை தொட்டான். ஸோ இந்த தண்ணி, இந்த ரெயின் ட்ராப்பு எல்லாம் தான் தொட்டுச்சுன்னா டக்குன்னு மூடிக்காது, ஏன்னா அது ஒரே தடவை மட்டும்தான் தொடும். ஆனால் இன்செக்ட்ஸ் வந்து உள்ளே வந்து அதை 2 தடவை தொட்டால் டக்குன்னு மூடிக்கும், ஜீர்ணிச்சிடும். இதே போல் தான் சாத்தானும் இந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளை, நல்ல பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸை தான் அவங்கள பிடிச்சி நெக்ஸ்ட்டு தப்பான சத்தியத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லி தருவோம். நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்டிவ், அதாவது இது வந்து பிடிச்சிச்சு தான் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கும். ஸோ அது வந்து அந்த பூச்சி தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லை, அப்படியே ஜீர்ணிச்சிரும். அதே போல் நம்மளும் பாவத்தில் மாட்டணும்னா வெளியே வர ரொம்ப கஷ்டம். ஸோ பாவத்தில் மாட்டாத மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூனிக், அதாவது இந்த ஆண்டவர் வந்து இதை எப்படி படைச்சிருக்காருன்னா ரொம்ப யூனிக்காக தான் படைச்சிருக்காரு. ஏன்னா அது பூச்சிகளை சாப்பிடும். மற்ற பிளான்ஸ் தான் என்னன்னா சன்லைட்டு வாட்டர் வச்சு தான் அதே உயிர் வாழும். ஆனால் இது பூச்சிகளை சாப்பிட்டு உயிர் வாழுது. அதனாலே இது ஆண்டவர் வர பெரிய ஞானம் ரொம்ப பெரியதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெம்டேஷன்ஸ் டெசப்டிவ் ஸ்வீட்னஸ், அதாவது த வீனஸ் ஃப்ளை ட்ராப். இந்த செடிக்குள்ளே வந்து நல்லா ரெட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே காமிச்ச மாதிரியே உள்ளே நல்லா ரெட்டாக இருக்கும். அண்டு ஏன் இந்த மாதிரி பூச்சிகள் தான் மாட்டுதுன்னா, ஒன்று என்னதுன்னா அந்த உள்ளே வந்து அட்ராக்டிவாக ரெட்டாக இருக்கும், அதனால அந்த பூச்சிகள் வரும். இன்னொன்று என்னதுன்னா, உள்ளே வந்து தேன் சுரக்கும். அந்த தேனோட ஸ்மெல்லை பிடிச்சி தான் நிறைய பூச்சிகள் உள்ளே வரும். அதை குடிக்கும் போல தேனை சாப்பிடும் போல அது தொட்டு மாட்டிக்கும். இதில் வந்து ஒரு வசனத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 14:12, ப்ராவர்ப்ஸ் 14:12. There is a way that seems right to a man, but in the end it leads to death. இதில் சொல்லியிருக்க மாதிரியே சாத்தான் வந்து நிறையா வந்து சின்ன சின்ன டெம்ப்டேஷன்ஸ் தான் காமிப்பான். இதை பார்க்கும் போல நமக்கு தான் அதை பார்க்கும் போல அதெல்லாம் நமக்கு ஒன்றும் செய்யாது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் உள்ளே போனோடனே ரொம்ப கஷ்டம் அதை விட்டு வெளியே வருது. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா சோஷியல் மீடியா. உள்ளே போனோன்னா வெளியே வர ரொம்ப கஷ்டம். அதே போல் தான் பாவமும் சோஷியல் மீடியா வழியாக நம்மளை வந்து இழுக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா த பவர் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது இச்சை அடக்கத்தை பற்றி. இந்த ஃப்ளை ட்ராப்பு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி இலை இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒன்று விழுந்தால் அது மூடிக்காது. ஒன்லி காத்திருக்கும், கண்ட்ரோல்லே இருக்கும். ஒரு இன்செக்டாக இருந்தால் மட்டும்தான் அது மூடிக்கும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபால்ஸ் அலார்ம்ஸ், அதாவது இந்த மாதிரி தப்பான இதுக்கு தான் அது மூடிக்காது. ஸோ இதுலேயும் ஒரு வசனம் பார்ப்போம். ஜேம்ஸ் 1:19, யாக்கோபு 1:19.
இதில் சொல்லியிருக்க மாதிரியே லிசன் பண்ணுறதுல தான் நல்லா இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறது, திருப்பி டக்குன்னு பதில் சொல்கிறது, எனக்கு டக்குன்னு கோவம் ஆகுறது வந்து தாமதிக்கணும் அதை மட்டும். ஸோ அதே போல் தான் இப்போ கூட நமக்கு நிறையா இரிட்டேஷன்ஸ் வரும். ஏன் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட ஒரு பென்சில் கேட்டால் போடானா தான் ரொம்ப கோவம் வந்துடும். ஆனால் அந்த மாதிரி நம்ம கோவப்படக்கூடாது. கோவப்படுறது ஒரு பாவம். நெக்ஸ்ட் வந்து த பெரில் ஆஃப் பீயிங் ட்ராப்டு. அதாவது ஒரு தடவை இன்செக்ட் அந்த பூச்சி உள்ளே போச்சுன்னா திருப்பி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், இம்பாசிபிள்னே சொல்லலாம். ஸோ அண்ட் அது எவ்வளோ தான் ஆட்டி அப்படியே அது ஓப்பன் ஆகி போகும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா அது எவ்வளோ ஆடுதோ அது அவ்வளோ டைட்டாக மாறிக்கிட்டே இருக்கும் அந்த செடி. ஸோ இதுலேயும் ஒரு வசனம் பார்ப்போம். ஜான் 8:34, யோவான் 8:34. இதில் சொல்லியிருக்க மாதிரியே யார் தான் பாவத்தில் மாட்டுறாங்களோ அவங்க பாவத்தோட அடிமையாக மாறிடுவாங்க. ஏன் இப்போ வந்து நம்ம ஆண்டவர் வந்து நம்மகிட்ட பேசியிருப்பார், இதெல்லாம் ஏன்னா தப்பு, இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு. அப்பயும் நம்ம அதை செஞ்சோன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு காட்ஸ் யூனிக் டிசைன் இன் ஆல் கிரியேஷன்ஸ். அதாவது இந்த வீனஸ் ஃப்ளை ட்ராப் வந்து ரொம்ப ஜீசஸோட ஒரு நல்ல படைப்பாகவே இருக்குது. ஏன் எல்லாமே ஜீசஸோட ஒரு யூனிக்கான படைப்பு தான். ஏன் நம்மளும் கொஞ்சம் நம்மளும் யூனிக்கு தான். ஸோ அதுக்காக ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும். இதுலேயும் ஒரு வசனம் பார்ப்போம். சாம்ஸ் 139:14. சங்கீதம் 139. இதில் சொல்லியிருக்க மாதிரியே நம்ம எல்லாருமே ஒரு ஒண்டர்ஃபுல்லான கிரியேஷன்ஸ். அதனாலேயே நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு நன்றி சொல்லணும். இந்த மாதிரி நம்மளோட பாடியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம ஏன் கோவப்படக்கூடாது? ஏன்னா அதுவே ஒரு யூனிக்கான கேரக்டர் தான் நமக்கு. ஸோ கோவமும் படக்கூடாது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நெக்ஸ்ட்டு அப்ளையிங் லெசன்ஸ் டு அவர் லைஃப். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிவேர் ஆஃப் டிசப்ஷன்ஸ். அதாவது இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா சாத்தான் சொன்ன மாதிரியே டெம்டேஷன்ஸ் தான் நிறையா வரும். ஆனால் அந்த டெம்டேஷன்ஸுக்கு வந்து நம்ம பலியாகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் சின்ஸ் ட்ராப். அதாவது இந்த மாதிரி பாவத்தோட வலையில் வந்து நம்ம மாட்டிக்கக்கூடாது. மாட்டினோன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிஸ் செல்ஃப் கண்ட்ரோல். அதாவது இச்சை அடக்கத்தோரையே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு கோவப்படக்கூடாது. நிறைய இந்த மாதிரி படிப்பில் நிறையா ரியாக்ஷன்ஸ்க்கு தான் நம்ம டக்குன்னு இது பதில் கொடுக்கக்கூடாது. ட்ரஸ்ட் காட்ஸ் டிசைன். அதாவது ஆண்டவரோட க்ரியேஷன்ஸ்க்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும், நம்பணும். ஸோ இதில் நம்ம திருப்பி என்ன பார்த்தோன்னு சொல்லலாம். ஃப்ளைட் ட்ராப்பில் வந்து ஃபஸ்ட்டு அதாவது எப்போவுமே இந்த மாதிரி லைஃப் ட்ராப்பில் தான் மாட்டக்கூடாது. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே நிறையா பெரிய படிப்பு ஐடி கம்பெனிக்கு தான் போகலான்னு படிப்பாங்க. நிறையா பேர் பெரிய யூனிவர்சிட்டி போய் ஐடி கம்பெனி போயிடுவாங்க. ஆனால் கடைசியில் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய வேலை அந்த மாதிரி படித்து சாத்தானே இழுத்துருவான். ஸோ ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கண்ட்ரோல். அதாவது இச்சை அடக்கத்தோடு இருக்கணும். டக்குன்னு பதில் சொல்லக்கூடாது, கோவப்படக்கூடாது. இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான் டக்குன்னு காமிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆண்டவரோட டிசைன், அதாவது ஆண்டவரோட க்ரியேஷன்ஸ்க்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி அண்ட் சபையோருக்கும் நன்றி.